Shorten Tamil Junior. Unknown dictation. 10 seconds left. Get ready. Start. பட்டமளிப்பு விழாவில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசியதாவது: இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, துணைவேந்தர் அவர்களே மற்றும் பட்டம் பெற வந்திருக்கும் மாணவ மாணவியர்களே, எனக்கு இந்த விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த உங்கள் பல்கலைக்கழகத்திற்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பல்கலைக்கழகம் பல விதங்களிலும் முதலில் நிற்கிறது என்றும் நாட்டில் உள்ள பல பல்கலைக்கழகங்களுக்கும் முன்மாதிரியாக விளங்குகிறது என்று அறிய எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் நானும் இந்த பல்கலைக்கழகத்தில்தான் பட்டம் பெற்றவன். மத்திய அரசும் முன்வந்து பல வசதிகளையும் நிதி ஒதுக்கீடும் செய்கின்ற இந்த நேரத்தில் உங்கள் பல்கலைக்கழகம் மேன்மேலும் வளர்ச்சியுறும் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த பல்கலைக்கழகத்தில் படித்து இன்று பட்டம் பெறும் மாணவ மாணவியர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள். பட்டம் பெறுவது என்பது ஏட்டு கல்வியின் ஒரு நிலைதான். அது நீங்கள் வாழ்க்கையில் நுழைய ஒரு அனுமதிச் சீட்டு மட்டும்தான் என்பதை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய உள்ளது என உணர்வீர்கள். இன்று பட்டம் பெறும் நீங்கள் அரசாங்கம் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பினை அளிக்க வேண்டும் என எண்ணக்கூடாது. மேலும் அனைவருக்கும் வேலை அளிக்க எந்த நாட்டு அரசாங்கத்தினாலும் இயலாது. ஆகவே அரசாங்கமும் வங்கிகளும் அளிக்கும் பல வசதிகளையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி சொந்தமாக தொழில் துவங்கி மற்ற பல வேலையில்லாதவர்களுக்கு ஏன் வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தக்கூடாது? முயற்சி செய்யுங்கள். முயன்றால் முடியாதது இந்த மண்ணில் கிடையாது. முயற்சி திருவினையாக்கும் என்பதுதான் உண்மை. எல்லாவிதமான தொழில்களும் மரியாதைக்குரியவைதான். போற்ற வேண்டிய, வணங்கி செய்ய வேண்டிய தொழில்தான். சொந்தமாக தொழில் செய்வதன் மூலம் அரசாங்க உத்தியோகத்தில் கிடைப்பதை விட பல மடங்கு வருவாய் கிடைக்க வழியுண்டு. இது மகத்தான உண்மை. அரசாங்க வேலை வாய்ப்பில் வேலைக்கு பாதுகாப்பு ஒன்றுதான் உண்டு. ஆனால் சொந்த வியாபாரத்தில்
சாமர்த்தியற்கேற்ப லாபம் உண்டு. நான் கூறிய இந்த கருத்துக்களை மனதில் கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று முன்னேற எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. தங்களது கடிதம் கிடைக்கப் பெற்றோம். தாங்கள் 20 ஆண்டுகளாக கோவையில் சிறப்புற வியாபாரம் நடத்தி வருவதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறோம். மிகவும் வேகமாக வியாபாரமாகி வரும் எங்களது பொருட்களை கோவையில் விற்பனை செய்ய ஆவலுடன் இருப்பதாக எழுதியுள்ளதை படித்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் நிர்வாகத்தின் விதிமுறைகளின் ஒரு பிரதியை இக்கடிதத்துடன் இணைத்து அனுப்பியுள்ளோம். அதில் கண்டுள்ளபடி ரூபாய் 10,000க்கான வங்கி காசோலையுடன் உங்கள் விண்ணப்ப படிவத்தை உடனே அனுப்பி வைக்கவும். எங்கள் நிர்வாகத்தின் இயக்குநர்களின் கூட்டம் அடுத்த மாதம் 5ஆம் தேதியன்று சென்னையில் நடைபெற உள்ளது. இன்னும் ஒரு வார காலத்திற்குள் விண்ணப்ப படிவம் கிடைக்கப் பெற்றால் வரும் கூட்டத்திலேயே தங்கள் விண்ணப்பத்திற்கு ஒப்புதல் பெற ஏதுவாக இருக்கும். ஆகவே தாமதிக்காமல் செயல்பட்டால் நமது வியாபார விருத்திக்கு வசதியாக இருக்கும். தங்கள்